அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கவுன்சிலிங் முடிஞ்சு நிறைய பேர் வேலையில் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் மிகவும் ஒரு பேரதிர்ச்சி என்ன அப்படின்னா, ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர், அதாவது அந்த லிஸ்ட் 2 பிகாம் படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் நடத்தினாங்க. பிகாம் படித்தவங்க மட்டும் தான் அந்த எக்ஸாம் எழுத முடியும், எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு திடீர்னு இப்போ டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் முடிஞ்சு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு இந்த வேலை உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி மெயில் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இது சம்மந்தமாக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குரூப் 2 ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர். ஸோ அவங்க என்னெல்லாம் ஸ்டேஜ் கடந்து வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு கேளுங்க. முதல்ல அந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு பிகாம் படிச்சிருக்கணும். யாரெல்லாம் எழுதியிருக்கிறாங்க பிகாம் படித்தவங்க? பிகாம் சிஎஸ் கார்பரேட் செக்ரட்டரியேட்ஷிப் அப்படி ஒரு கோர்ஸ் இருக்குது. பிகாம் ஃபினான்ஸ், பிகாம் ஆடிட்டிங். ஸோ இந்த பிகாம் படித்தவங்க எல்லாரும் அதை எழுதலாம். ஸோ அதில் ஸ்பெஷலைசேஷன் இந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே எழுதியிருக்கிறாங்க. ஸோ இவர்கள் அனைவரும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, இவர்கள் அனைவரும் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணும்பொழுது ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷனை டிஎன்பிஎஸ்சி ஸ்க்ரூட்டினை பண்ணியிருக்கிறாங்க, எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் முதல்நிலை தேர்வு ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் யார் கொடுத்துருக்குறாங்க? டிஎன்பிஎஸ்சி தான் கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுடைய ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதை நாங்கள் எழுதலை, ப்ரிலிமினரி எக்ஸாமுடைய ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா வந்து மீண்டும் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி மீண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்ஸ் வந்து எல்லாரும் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் எக்ஸாமுக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கிறோம், எல்லாருமே இதை கடந்து தான் வந்திருப்பீங்க. அப்புறம் மெயின் எக்ஸாம் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு 1 இயர் ஆச்சு. ஸோ 1 இயர் கழிச்சு குரூப் 2A உண்டான மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் ரிசல்ட் வந்திருக்குதோ ஒரு நிறைய பேர் எடுத்தாங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு 15,000-16 பேர் எடுத்தாங்க. அவங்க எல்லாத்துமே என்ன பண்ணாங்க? ஆன்லைனில் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ சர்டிஃபிகேட்னா என்ன? அவங்க கேஸ்ட் சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து உங்களுடைய நம்முடைய முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா படிப்புக்கு உண்டான சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்கள், ஆன்லைன் வெரிஃபிகேஷன் சொன்னாங்க. இதையும் நம்ம எல்லோரும் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க. இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் நடந்துச்சு. ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இது எல்லாமே நம்ம சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணி டிஎன்பிஎஸ்சி வெரிஃபை பண்ணி உங்களை பாஸ் பண்ண வச்சு நீங்கள் எழுதிருக்கீங்கன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் எல்லாமே நடந்திருக்கு. அப்புறம் நான் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ நான் இன்டர்வியூ போஸ்ட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூக்கு தனியாக ஒரு லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் தனியாக நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கன்னாங்க. இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு தனியாக, நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் தனியாக சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுங்கன்னாங்க. அப்புறம் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு சர்டிஃபிகேட்ஸை ரீசெக் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேருக்கு மெயில் வந்துச்சு. நீங்களாம் அதை கடந்து தான் வந்திருப்பீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்க? சர்டிஃபிகேட்ஸை ரீசெக் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் அதை செய்தார்கள், அனைத்து தேர்வர்களும் அதை செய்தார்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் 1க்கு ஒரு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணாங்க. லிஸ்ட் 1 அப்படிங்கிறது ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் தவிர மற்ற போஸ்ட்டு. அப்புறம் லிஸ்ட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ண சொல்கிறாங்க, சர்டிஃபிகேட் ரீசெக் பண்ண சொல்கிறாங்க, ஆன்லைனில் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுறாங்க, ப்ரிலிமினரி ஹால் டிக்கெட் கொடுக்குறாங்க, எக்ஸாம் எழுத சொல்கிறாங்க, ப்ரிலிமினரி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியம், ப்ரிலிமினரி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியாச்சு, நீங்கள் முதன்மை தேர்வு எழுதி செலக்ட் ஆகிவிட்டீர்கள், முதன்மை தேர்வுக்கு தயாராகுங்கள் அப்படிங்கிறாங்க. முதன்மை தேர்வுக்கு நம்ம உட்காந்து படிக்கிறோம். அந்த முதன்மை தேர்வையும் அவங்க ஒழுங்காக எழுதலை, ஒழுங்காக நடத்தலை, எல்லாத்துக்கும் கொஸ்டின் பேப்பர் மாற்றி கொடுத்துருந்தாங்க. அதையும் கஷ்டப்பட்டு எழுதி அதுலேயும் பாஸ் பண்ண வச்சாச்சு. முதன்மை தேர்வு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியாச்சு, மெயின் எக்ஸாமையும் பாஸ் பண்ண வச்சு, அப்புறம் இன்டர்வியூ கூப்பிட்டு, அப்புறம் கவுன்சிலிங் கூப்பிட்டு 2 டைம் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண சொல்லி, ரீசெக் பண்ண சொல்லி எல்லாத்தையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணாங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு வந்து லிஸ்ட் 2 கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு, அதாவது ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. அலாட்மெண்ட் ஆர்டர் டிஎன்பிஎஸ்சி கொடுத்தாச்சு. ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர், பிகாம் கிராஜுவேட்ஸு, பிகாம் சிஎஸ், பிகாம் ஃபினான்ஸ் எல்லாரும் படித்தவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் டிஎன்பிஎஸ்சி வழங்கி விட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த துறையிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த துறையிலிருந்து இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப் எல்லாருக்கும் அந்த துறையிலிருந்து ஆர்டர்ஸ் போயிட்டு இருக்குது. இவங்களும் துறையிலிருந்து அழைப்புக்காக காத்திருக்கிறார்கள். ஸோ இந்த சமயத்தில் டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? உங்கள் வேலை பறிக்கப்பட்டது. அதாவது என்ன அப்படின்னா பிகாம் தவிர பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், அதாவது பிகாம் ஃபினான்ஸ், ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் படிச்சிருக்கவங்க உங்களுடைய படிப்பும் பிகாம் என்ற படிப்பும் ஈக்குவலண்ட் ஒன்றானது தான், அதாவது சரிசமமானது தான், ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலண்ட் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? அந்த பிகாம் சிஎஸ் படித்தவங்க, பிகாம் ஃபினான்ஸ் படித்தவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மெயில் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வாறு ஈக்குவலண்ட் சர்டிஃபிகேட்
கொடுக்க முடியாத பட்சத்தில் உங்கள் வேலை பறிக்கப்படும், நீங்கள் இதற்கு தகுதியானவர் இல்லை என்றும் அந்த மெயிலில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ கேவலம் தெரியுமா? அதாவது இது குரூப் 2 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் போட்டதுலேருந்து ப்ரிலிமினரி எக்ஸாமு, அப்புறம் மெயின் எக்ஸாமு, கவுன்சிலிங்கு, 2 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அப்லோட் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து 3 வருஷம் ஆகுது. ஸோ இந்த 3 வருஷம் கழிச்சு ஒருத்தர் கையில் டிஎன்பிஎஸ்சி அலாட்மெண்ட் ஆர்டரையும் கொடுத்துருச்சு. உங்களை இந்த வேலைக்கு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அலாட்மெண்ட் ஆர்டரையும் கொடுத்தாச்சு. ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ண வச்சாச்சு, மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ண வச்சாச்சு, இன்டர்வியூ நடத்தியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்கள் வேலை பறிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்! தேர்வர்கள் அனைவரும் ஏமாந்தவர்கள் என்று டிஎன்பிஎஸ்சி நினைக்கிறதா? என்னுடைய கேள்வி அதுதான். ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 70 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க, 30 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணாமல் இருக்கிறாங்க, 1 கோடி பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை விட்டு, சொந்தத்தை விட்டு, எல்லாரையும் விட்டு தனியாக உட்காந்து படித்து இவன் பாஸ் பண்ணுவானா, இவன் எங்கே பாஸ் பண்ண போகிறான்னு சொல்லி ஊர் உலகத்தில் எல்லோரும் கேவலமாக பேசி அந்த பேச்சையெல்லாம் கேட்டு அதுக்கப்புறமே எக்ஸாமுக்கு உட்காந்து படித்து எதையும் கண்டுக்கிடாமல் அதாவது சாப்பிடாமல் தூங்காமல் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் தண்ணியை மட்டும் குடிச்சு படித்து பாஸ் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படித்து உட்காந்து எழுதி இன்றைக்கி ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் டிஎன்பிஎஸ்சி கொடுத்ததுக்கு அப்புறம் அதே டிஎன்பிஎஸ்சி நீங்கள் இந்த ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னா உங்கள் வேலை பறிக்கப்படும். அது உடனடியாக கொடுக்கணுமா? சரி, இது சம்மந்தமாக அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அங்கெல்லாம் போய் கேட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நாங்கள் பொறுமையாக பார்த்து தான் நாங்கள் வந்து செய்வோம், குறைஞ்சது 6 மாதம் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ 6 மாதத்துக்கு முன்னாடி எங்களால் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த தேர்வர்கள், அதாவது பிகாம் சிஎஸ் படித்தவங்க, பிகாம் ஃபினான்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செய்வதறியாது திகைத்து நிற்கிறார்கள். இது வந்து யாருடைய தப்பு? சரி, ஓகே. இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, சரி நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் நல்ல ரேங்க் எடுத்திருந்தோம், எங்களுக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் அசிஸ்டன்ட் கவுன்சிலிங் எங்களுக்கு வந்துச்சு. அப்போ அந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் அசிஸ்டன்ட் கவுன்சிலிங் நாங்கள் போகும்பொழுது சரி நாங்கள் பிகாம் கிராஜுவேட் தானே, நாங்கள் லிஸ்ட் 2ல் ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது சரி ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களை வழிவிட்ட டிஎன்பிஎஸ்சி இப்போ எங்களுக்கு அந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டாவது கொடுங்க அப்படின்னு கேட்டால் இல்லை அதெல்லாம் கொடுக்க முடியாது, அந்த போஸ்ட்டில் ஃபுல்லாகிடுச்சு, நீங்கள் வேணால் மறுபடியும் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுங்கிறாங்க. இது எவ்வளவு கேவலமான ஒரு செயல்! ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போகிறதுன்னா அவ்வளோ சாதாரண விஷயமா? அதுவும் நீங்கள் நடத்துகிற எக்ஸாம் 3 வருஷம் கழிச்சு ரிசல்ட் போடுறீங்க, 3 வருஷமாக வெயிட் பண்ணி ஒருத்தர் கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணி எல்லா ப்ராசஸும் 2 தடவை சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணியிருக்கிறீங்க. பிறகு எப்படி வெரிஃபை பண்ணுறீங்க? நீங்கள் ஆன்லைனில் 2 டைம் வெரிஃபை பண்ணுறீங்க, கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி அங்கே வச்சு ஒரு டைம் வெரிஃபை பண்ணுறீங்க, கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்கள் கவுன்சிலிங் அனுப்புறீங்க. அந்த ஃபிசிக்கலாக சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணும்போது அதில் ஏதாவது குறை இருந்து அங்கேயே எத்தனை பேர் ஸ்டாப் பண்ணியிருக்கிறீங்க? நிறைய பேர் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் சரியில்லை அப்படின்னா கவுன்சிலிங் போக விடாமல் நீங்கள் இந்த இதை அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வெளியே அனுப்பியிருக்கலாம். பட் எதையுமே செய்யாமல் வேலையை கையில் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து வேலையை பறிப்பேன், ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது ஸ்டூடெண்ட்ஸுடைய கடமை கிடையாது. இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இல்லைனா ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடாது, ஹால் டிக்கெட் அனுப்பியிருக்கக்கூடாது, மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடாது, ஹால் டிக்கெட் அனுப்பியிருக்கக்கூடாது, இன்டர்வியூ கூப்பிட்டுருக்கக்கூடாது, கவுன்சிலிங் அட்டன் பண்ண விட்டுருக்கக்கூடாது, லிஸ்ட் 2ல் இவங்க பேர் இருந்திருக்கக்கூடாது. எல்லாத்தையும் செஞ்சு கடைசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வேலையை நான் பறிப்பேன் என்றால் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதனால் ஆயிரக்கணக்கான பிகாம் சிஎஸ், பிகாம் ஃபினான்ஸ், அதாவது பிகாம் என்ற பொதுவான கோர்ஸ் இல்லாமல் மற்ற கோர்ஸ் பிகாமில் படித்த அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தினசரி வந்து பார்த்திங்கன்னா 20 பேர் 30 பேர் கம்மி பண்ணுறாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போய் கேட்குறாங்க, பாரதியார் யூனிவர்சிட்டியில் போய் கேட்குறாங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போய் கேட்குறாங்க. ஆறு கைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது. டிஎன்பிஎஸ்சியின் ஒரு முட்டாள்தனத்தால் இந்த ஒரு வேலை வந்து தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்ய தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் வேணால் ஒரு ரிட்டு போடுங்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சியில் ரிட்டு போடுறதா வேலை? எக்ஸாமுக்கு படிக்கலாம், எழுதலாம், பாஸ் பண்ணலாம், கவுன்சிலிங் கூப்பிடுவீங்க, அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்குதா பசங்களோட வேலை? இது கூட கொஞ்சம் கூட தெரியாமல் நீங்கள் வேணால் ரிட்டு போட்டுக்கோங்க அப்படின்னு பொறுப்பில்லாமல் பதில் வருகிறது. ஸோ இதனால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பல பேர் என்ன செய்ய தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியே சொல்லியாச்சு நீங்கள் ரிட்டு போட்டுக்கோங்கன்ட்டு, வேறு வழி கிடையாது, ரிட்டு போட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி சர்வீஸ் மேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ் போடக்கூடிய ஒரு நல்ல ஒரு சில லாயர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் யார் என்ன ஏதுன்னு கான்டாக்ட் பண்ணி தயவு செய்து உங்களுக்கு கிடைத்த வேலையை அடைவதற்குண்டான வேலையை பாருங்கள். இல்லை என்றால் அனைவரும் ஒருங்கிணைந்து யாரெல்லாம் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ மினிமம் 100 பேர் இல்லை 200 பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அனைவரும் ஒருங்கிணைந்து சிஎம் அலுவலகத்துக்கு ஒரு மனு கொடுங்க. ஐயா நாங்கள் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கிறோம், ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம், மெயின் எக்ஸாம் எழுத சொன்னாங்க, மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம், இன்டர்வியூ கூப்பிட்டாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணோம்,
2 தடவை சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணியிருக்காங்க. 2 தடவை நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தோம். அது போக ஃபிசிக்கலாக வச்சு ஒரு டைம் வெரிஃபை பண்ணாங்க. ஃபிசிக்கலாக சர்டிஃபிகேட் கொடுத்தோம். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிட்டாங்க. நாங்கள் போனோம், வேலை எடுத்தோம். இப்போ வேலை இல்லை என்று கூறுகிறார்கள். இதை எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியாவது வேலை கொடுங்கன்னு சொல்லி சிஎம் அலுவலகத்துக்கு பார்த்தீங்கன்னா மனு கொடுங்க. தயவு செய்து உங்கள் வாய்ப்பை தவற விடாதீர்கள். எல்லாராலையும் கோர்ட்டு படி ஏறி கேஸ் போட்டு எல்லாம் பண்ண முடியாது. உங்களுடைய கவனத்தை அனைவரும் ஒன்றிணைந்து அதாவது உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மறுபடியும் ஒரு டைம் குரூப் 2 எக்ஸாம் எழுதி, ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதி, இப்போ ரெண்டு மெயின் எக்ஸாம் ரெண்டு பிரிவாக நடத்துகிறாங்க. குரூப் 2க்கு தனி மெயின்ஸு, 2Aக்கு தனி மெயின்ஸு. இந்த இதில் எத்தனை பேப்பர் மாற்றி இவங்க எக்ஸாம் நடத்த போகிறாங்கன்னு தெரியாது. அடுத்து இன்டர்வியூ இன்னும் 3 வருஷம் ஆகும். உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தயவு செய்து வீணாக்காதீர்கள். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் குறைந்தது 100 இல்லை 200 பேர் குறைந்தது இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக கால் பண்ணுறாங்க. குறைந்தது 100 இல்லை 200 பேர் இருக்காங்க. அனைவரும் ஒருங்கிணைந்து இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் நான் ஒன்று ஆரம்பிக்கிறேன். நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே அந்த நம்பர் நான் கொடுக்குறேன். தயவுசெய்து அதில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் வழிகாட்டுகிறோம். வேலை கிடைச்சதுக்கு அப்புறமும் இந்த வேலை கிடையாது சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. இந்த உலகத்தில் யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. உங்களுக்கு நாங்கள் வழிகாட்டுகிறோம். முழுக்க உங்களுடைய உழைப்பால் உங்களுக்கு கிடைத்த வேலை. இந்த வேலையை தவற விடாதீர்கள். டிஎன்பிஎஸ்சியின் இந்த செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த குரூப் 2 பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமே பேப்பரை மாற்றி கொடுத்து சரியாக நடத்தலை. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு பசங்க படித்து பாஸ் பண்ணி எழுதி அவங்க கையில் வேலையை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த வேலையை பிடுங்குறீங்க அப்படின்னா இது மனசாட்சி இருக்கக்கூடிய எவரும் செய்ய மாட்டார்கள். தப்பு உங்கள் மேலே. சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கன்னா ஒழுங்காக அப்லோட் பண்ண சொல்லியிருக்கிறீங்க. எல்லோரும் அப்லோட் பண்ணியாச்சு. அது நீங்கள் ஒழுங்காக செக் பண்ணலை. வேறு எதுக்கு 2 டைம் ஆன்லைனில் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுறீங்க, 2 டைம் ரீசெக் பண்ணுங்கிறீங்க, ரீஅப்லோட் பண்ணுங்கிறீங்க. எல்லாம் சரியாக இருக்க போய் தானே நீங்கள் ஆஃப்லைனில் ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபிசிக்கலாகவும் ஒரு கவுன்சிலிங் கூப்பிடுறீங்க. எல்லாத்தையும் செஞ்சுட்டு இன்றைக்கி ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுங்க அப்படின்னா ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோ எந்த யூனிவர்சிட்டியோ அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ண வேண்டிய கடமை டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்குது. இல்லைன்னா பிகாம் சிஎஸ் படித்தவங்க இதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி அன்னைக்கே ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். முதல்நிலை தேர்வு அப்போவே பார்த்தீங்கன்னா ஜூனியர் கோஆபரேட்டிவ் போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம். எதையும் செய்யாமல் 10-15 நிலைகளை கடந்து 3 வருடம் வெயிட் பண்ணி கையில் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அப்புறம் வேலை கிடையாது சொல்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறேன். தயவுசெய்து அதில் ஜாயின் பண்ணுங்கள். யார் இதற்காக நல்ல ஒரு லாயர் உங்களுக்கு வேலையை பெற்று தருவார்களோ ரிட் போட்டு அந்த லாயரும் கனெக்ட் பண்ணி விடுறேன். தயவுசெய்து இந்த வாய்ப்பை பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.